ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கப்பி ப்ரீடிங் ப்ராசஸ், அதுவும் டே பை டே நம்ம அந்த கப்பி ப்ரீடிங்லேருந்து குட்டி போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு கொடுக்குற ஃபுட்டு வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் இன்னையிலேருந்து கம்ப்ளீட்டாக போடுவோம். இன்றைக்கி டே 1. அதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி வந்து மெயினாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஹெல்த்தியான பேராக இருக்கணும். அதாவது இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஆக்டிவான ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்றது அர்த்தம். அந்த ஹெல்த்தியான பேரை நீங்கள் சூஸ் பண்ணுறது மெயினான விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டேங்க் செட்டப், அதாவது இப்போ ஒரு 10 to 20 லிட்டர்ஸ் டேங்க் செட்டப் பண்ணணும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் கூட மேக்ஸிமமாக இருக்கணும். 10 to 15 லிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். அதில் வந்து அந்த டெம்பரேச்சர், மெயினானது டெம்பரேச்சர் தான். 24 to 28 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போனாலோ இல்லை அதுக்கு கீழே இருந்தாலோ அந்த தண்ணியில் கன்ஃபார்மாக மீனை விடக்கூடாது. விட்டால் மீனுக்கு ஆபத்து தான். இப்போ வாங்க நம்ம எந்த பேரை எடுக்கணுமோ அதுக்கான மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் தான் காய்ஸ் நம்ம இருக்கிற இதிலேருந்து தான் நம்ம மேல் ஃபீமேல் எடுக்க போகிறோம். எடுத்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நல்லா தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஃபீமேலு. ஓ போச்சு, திரும்ப கலரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போவும் அது நல்லா நீந்த தான் செய்யுது. இந்தளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பி வந்து ஹெல்த்தியான கப்பின்றதா இருக்கும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அதை ப்ரீடிங்க்கு நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ சேஃப்டியான பேரை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் தான் எடுக்கணும். நம்மக்கிட்ட வந்து மேல் ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கோம். 1:1 ரேஷியோவில் தான் எடுத்திருக்கோம். இதை வந்து டெம்பரேச்சர் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட செட் பண்ண விடணும். அதாவது இந்த டெம்பரேச்சருக்கும் இப்போ இது இருந்த இந்த மீன் இந்த டெம்பரேச்சருக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டால் தான் அந்த டெம்பரேச்சர் செட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் மீனை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஃப்ரீஸ்மம் ஆகும். அப்போ தான் அது சீக்கிரம் ப்ரீடும் ஆகும். டெம்பரேச்சர் செட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 to 3 மினிட்ஸ், அதாவது நம்ம சொன்ன டைமை விட அதிகமாகவே நம்ம அது டெம்பரேச்சர் செட்டிங்க்கான டைம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அது இப்போ ஆக்டிவாக இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக டெம்பரேச்சர் செட் பண்ணாமல் விடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஓரத்துலேயே அந்த எட்ஜஸ்லேயே போய் நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ரீஸ்மம் தான் ஆகுது. இதே மாதிரி ஃப்ரீஸ்மம் ஆகி ஒரு 2 to 3 டேஸில் அது ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ப்ரீட் ஆகி அது குட்டி போடுறப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அதாவது நார்மலாக எந்த ஒரு மீனாக இருந்தாலும் சரி, அது குட்டி போடுற டைமில் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது அதோட குட்டியவே சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஹைட்ரில்லா அப்புறம் ஃபாக்ஸ்டைல் மாதிரியான செடிகளை போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு, அதாவது இந்த ஃபாக்ஸ்டைலையும் இந்த தண்ணிக்கு செட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து இப்போ எடுத்து போடுவோம். அண்ட் அவ்வளோதாங்க கைஸ். இதோட இனி நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம் இதோட அப்டேட்டை. அண்ட் அது வரைக்கும் பாய் பை கைஸ், நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும், கப்பி வந்து மேல் வந்து ஃபீமேலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஸ் பண்ண ஆரம்பிக்குது.
ப்ரீடிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு 2 to 3 days நம்ம இந்த சேசிங்கை கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேல் வந்து ஃபீமேல் கூட மேட் ஆகிடும். மேட் ஆகி ஒரு 2 days நீங்கள் அந்த மேலே பிரிச்சிடணும். அது மெயினான ரீசன் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணியோட pH அண்ட் TDS பற்றியும் சொல்லலான்னு இருந்தது. அதாவது டே 1லே இது சொல்லியிருக்கணும். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் பிஸியில் இருந்ததால் இப்போ சொல்கிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட டெம்பரேச்சர் கிட்ட வரும். மேக்ஸிமமான டெம்பரேச்சர் வந்து தண்ணிக்கு எவ்வளோ இருக்கணும்னா மினிமமாக 28 degree Celsius தான். மேக்ஸிமம் லெவலே 28 degree Celsius தான். அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது. ஆவரேஜான டெம்பரேச்சர் 23 to 28 தான், 24 to 28 இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு கீழேயும் மேலேயும் போச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த ப்ரீடிங் ஸ்டேஜுக்கான ப்ராசஸும் நடக்காது. மீனுக்கு அது ஃபேட்டல் டேமேஜை க்ரியேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீடிங் செட்டப் பண்ணுறீங்கனாலே அதுக்கு மெயினான விஷயம் அந்த டேங்கோடைய டெம்பரேச்சர், அப்புறம் TDS அதாவது டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. தண்ணியோட அடர்த்தியும் அதோட டெம்பரேச்சரும் தான் மெயினாக அந்த தண்ணியில் மீன் இருக்கிறதுக்கான இதை வந்து, அதாவது இந்த மீனுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் அண்ட் TDS டென்சிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. டென்சிட்டி வந்து மேக்ஸிமமாக ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 0.07 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு கீழே போகாது. அதுக்கு மேலே போனால் தான் ஆபத்து. அதோட தண்ணி அந்த டென்சிட்டி வந்து அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து கம்ப்ளீட் ஒயிட்டாக மாறும். அப்படின்னா ஒரு மாதிரி அந்த தொட்டோட எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி அதை மாற்றிட்டிங்கன்னா இந்த இதில் வந்து ஈஸியாக ப்ரீடும் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இனி வரப்போகிற வீடியோஸை பற்றினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே குட்டிக்கான அந்த ஃபுட்டும், அந்த ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணுறது, அது எல்லாத்தையும் பற்றி தான் வரும். அண்ட் அந்த ப்ரீட் பண்ண போகிற பேருக்கு கரெக்டாக ஃபுட்டும் ஃபீட் பண்ணணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஃபீட் பண்ணணும், சாயந்தரம் கொஞ்சம், நடுவில் மத்தியானம் அந்த மாதிரி 3 நேரமும் ஃபீட் பண்ணாதீங்க. 2 நேரம் மட்டும் மேக்ஸிமமாக ஃபீட் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே ஃபீட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஓவர் ஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டிங்களுக்கு முதல் 1 வாரத்துக்கான அந்த ஃபீடான வினிகர் ஈல் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ நாங்கள் காட்டுறது எதுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த வினிகர் ஈலோட கல்ச்சர் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், அந்த உள்ளே அந்த லைட்டாக அந்த வார்ம்ஸ், அந்த புழு மாதிரி நிறைய ஊர்ந்து போகிற மாதிரி தெரியும், நிறைய அந்த இது நீந்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்றதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ அதோட ப்ராசஸை வந்து பேசிக்லேருந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினிகரில் செய்கிறதுக்கு முதல்ல தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம், அது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஆப்பிள் பழம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் சீடர் வினிகர்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக மளிகை கடையிலே கிடைக்கும். நார்மல் மளிகை கடையில்னா ஹோல்சேல் கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர்னு கேட்டாலே தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி பாட்டிலும், அந்த பாட்டிலில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நார்மலான ஒரு வாட்டர், ஒரு தண்ணி, இதுவும் தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்னும் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போதே காட்டின வினிகர் ஈலோடைய அந்த கல்ச்சர்லேருந்து ஒரு பாதி, அதாவது ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டார்டர் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண போகிற இதில் வந்து ஆப்பிளில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆப்பிளில் வந்து ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக போடக்கூடாது. அதில் வந்து அந்த முதல் பாதி, அதாவது பாதிக்கும் பாதி 1/4ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். 1/4ல் அதை நல்லா கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். பாட்டிலில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து இருக்கிற அளவு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இருக்கணும். நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை, அதாவது தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு தான் ஆப்பிள் சீடர் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, அதை வந்து இதில் ஊற்றிடணும்.
நீங்கள் இந்த ஆப்பிள் சீடரை ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு தெளிவாக ரொம்ப கலங்கலாக இருந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சு வந்து அந்த ஆப்பிள் சீடர் தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிள் துண்டுகளை வந்து கம்ப்ளீட்டாக இதில் போடணும். அந்த ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்டர் கல்ச்சர், அதாவது ஆல்ரெடி இருக்கிற கல்ச்சரை வந்து நம்ம வந்து பாதி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு பாதி எடுத்துக்கணும். பாதி வந்து இப்போ எடுக்கிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஸ்டார்டர் கல்ச்சரில். இதை வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதோடு ஊற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் காட்டன் துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காட்டன் துணியை வந்து மேலே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடணும். இந்த மேலே வந்து எதுவும் படாத மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் துணி மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வென்டிலேஷன், அதாவது காற்று கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரணும் அதுக்காகவும். அண்ட் ஏதாச்சும் பூச்சி எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாது. அது விழுந்தாலும் இந்த வினிகர் கல்ச்சர் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகவும் தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினிகர் கல்ச்சர் அதுக்கு மேக்ஸிமம் 1 வீக் ஆகும். இந்த 1 வீக்குக்குமே நீங்கள் மேக்ஸிமம் இது வந்து நிழல் அதிகமாக இருக்கிற இடம், அதாவது வெயில் படாத இடத்துல வைங்க. வீட்டுக்குள்ளே இல்லைனா எங்கே வெயில் அதிகம் படாதோ அங்கே வைங்க. அப்போ தான் இது சேஃப்டியாக இருக்கும். வெயில் படுறதுக்கு விட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வினிகர் கல்ச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சேஃப்டியான இடத்துல வைங்க. வெயில் படாத மாதிரி இருக்கணும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பை பாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அல்பைனோ கோயோட அந்த மேலே வந்து பிரித்து எடுத்துட்டோம். அண்டு இது வந்து இனிமேட்டு வரப்போகிற வீடியோஸை பற்றியும் நம்ம சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு வரப்போகிற வீடியோஸ் வந்து வீக்லி பேசிஸில் தான் இருக்கும். அதாவது 1 வீக்குக்கு ஒன்ஸ் தான் இந்த ப்ரீடிங் அப்டேட் இனிமேட்டு நாங்கள் பண்ண போகிறோம். அண்டு நம்ம ஃபுல் ப்ரீடிங் செட்டப்பும் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ப்ரீடிங்கோட ப்ராசஸில் வந்து சக்ஸஸையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் பார்க்குறவங்க இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது ஃபிஷ் கீப்பிங் ஹாபியில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, மீன்களை வளர்க்குறது ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீடிங் செட்டப்பில் விட்டுருந்த மேல் எடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த ஃபாக்ஸ்டெயில்லாம் காமனாக இன்னும் வளர மாட்டேங்குது. அதாவது வளரணுன்னா இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் தெளிவாக இருக்கணும். செம்ம கூலிங்காக இருக்குது. எந்த அளவுக்கு டெம்பரேச்சர்னு தெரில, ஆனால் ரொம்ப கூலிங்கான டெம்பரேச்சர் தான் காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஷார்ட் பாடி வெரைட்டி கப்பியோட ப்ரீடிங் செட்டப் தான் இது. இது போட்டே ஒரு 2 வாரம் இருக்கும். ஆனாலும் இன்னமும் அது ஏன் ப்ரீட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. பட் ஆனாலும் கூடிய சீக்கிரம் ப்ரீட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நம்ம அல்பைனோ ஃபுல் ரெட்டோடைய ப்ரீடிங் செட்டப் தான் காய்ஸ் இருக்குது. இது நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் போட்டோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம், ஃபீமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதோட வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் அதோட மேலையும் பிரிச்சுருவோம். ஏன்னா ஃபீமேல் வந்து மேக்ஸிமம் குட்டி போடுறப்போ வந்து ரொம்ப பசியில் இருக்குன்றதால அந்த குட்டியை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட மேல் வந்து காமனாகவே ஒரு டைம் குட்டி போடுறப்ப சில நேரங்களில் மேலும் சாப்பிடும். அதனால் மேலே பிரிச்சிடுறது பெஸ்ட்டு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம இப்போ நடுவில் ஒரு இதில் காட்டணும்ல ஷார்ட் பாடி வெரைட்டி, அதோடைய ஃபஸ்ட்டு பேட்ச் தான் அது. உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில, இங்கே நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். அது ஓடுறது தெளிவாக தெரியுதான்னு பாருங்க guys. அண்ட் இதில் வந்து நம்ம ஹைபீரியன் க்ரீன்ற இம்போர்ட்டட் கப்பி வெரைட்டியோடைய ஃபஸ்ட் பேட்ச் குட்டி தான் இருக்குது. அண்ட் நம்ம அதோட பேர் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு, அதை விற்றுட்டோம். அதோட ஃபஸ்ட் பேட்ச் குட்டி தான் இது. சாரி, ஃபஸ்ட் பேட்ச் கிடையாது, செகண்ட் பேட்ச். ஃபஸ்ட் பேட்ச்னு மாற்றி சொல்லிட்டேன், சாரி, செகண்ட் பேட்ச். எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்க. இது வெறும் செகண்ட் பேட்ச் மட்டும்தான். ஃபஸ்ட் பேட்ச் இதை விட அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஷார்ட் பாடி வெரைட்டி தான். இது வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல, பட் ஆனால் இந்த
அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு ஷார்ட் பாடி வெரைட்டி தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் பாடி வெரைட்டி கப்பி தான். இது இன்னொரு கொஞ்ச நாளில் குட்டி போட்டோம்னு நினைக்கிறோம். இதோட மேல் நாங்கள் பிரிக்காத காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து சில நேரம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி சைட்லேயே போய் ஒளிஞ்சிக்குது, ஏன்னு தெரில. அதனால தான் நாங்கள் அந்த மேலே வந்து பிரிக்காமல் இருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அது குட்டி போட்டிருக்கோம் கன்ஃபார்மாக. இதோட ஃபஸ்ட் பேட்ச் வந்து இருந்துச்சு, பட் ஆனால் அது என்னன்னு தெரில, திடீர்னு எல்லாமே இறந்துருச்சு. நம்மளால் எதுவும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அல்பைனோ ஃபுல் ரெட்டோடைய செகண்ட் பேட்ச் குட்டிகள் தான். செகண்ட் பேட்ச் குட்டிகள் இதில் தெளிவாக தெரியுதான்னு தெரில. பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது, ஒரு 20-25க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்பைனோ கொய்யோடைய குட்டிகள் தான். நம்ம இப்போ ப்ரீடிங் போட்டிருக்கிற அல்பைனோ கொய்யோடைய ஃபஸ்ட் பேட்ச் குட்டிகள். இதில் மினிமம் ஒரு 20 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 10-15 இருக்கும். எத்தனை இருக்குன்னு நீங்களே எண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு தெளிவாக யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. இதில் பார்த்திங்கன்னா அல்பைனோ ஃபுல் ரேட்டோட இது, அப்புறம் நார்மல் கப்பியோடைய ஃபஸ்ட் பேட்சோடைய குட்டிகள் தான். நல்லா அது ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மாதத்துலேயும் நல்லா வளர்ந்துருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கை தாண்டி அதுக்கப்புறம் அந்த குட்டியை வளர்க்குறதுல மெயினாக தேவையானது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் தான். அதாவது நீங்கள் குட்டி வளர்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அந்தளவுக்கு எந்தளவுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் மெயினானது ஸ்பேஸ் தான். அதாவது அந்த குட்டி நீந்துறதுக்கு தேவையான அளவு ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அது கரெக்டாக அது நல்லா, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கு போடக்கூடிய ஃபுட்டும் அதோட நீந்துறதுக்கு தேவையான அளவு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அல்பைனோ ஃபுல் ரெட்டோடைய மேல், இது எல்லாமே நம்மக்கிட்ட பொறிச்சது தான். எல்லாமே நம்ம அல்பைனோ ஃபுல் ரெட் அந்த ப்ரீடிங்லேருந்து எடுத்தது, நம்மக்கிட்டே வளர்ந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஹைபீரியன் க்ரீன்ற அந்த இம்போர்ட்டட் கப்பியோடைய ஃபஸ்ட் பேட்ச் குட்டிகளும் இருக்கும். தெரியுதான்னு தெரியல, கலர் டிம்மாக இருக்கிறதால அப்படி தெரியல. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை உங்கள் ஃபிஷ் கீப்பிங் ஹாபியில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் காய்ஸ், பை பாய். மீன் வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த பல ஷார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம அல்பைனோ கொய்யோடைய ப்ரீடிங்கை பற்றி தான் இன்றைக்கி அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெளிவாக தெரியும், அல்பைனோ கொய்யோடைய அந்த ஃபீமேலோட வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. இந்த கேமராவில் தெளிவாக தெரியுதான்னு தெரில. அண்ட் இது பெருசாக இன்னொரு 2 to 3 டேஸில் இது குட்டி போட்டுரும், அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் குட்டி போட்டோடனே அதோட அப்டேட்டும் நம்ம சேனலில் வரும். இனி வீக்லி த்ரைஸ் வந்து நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ப்ரீடிங் செட்டப் பற்றின வீடியோஸ், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இனிமேட்டு கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் அந்த ஃபார்ம் டூரோடைய வீடியோ வந்து போடுறேன், அதை போய் செக் பண்ணுங்கள். அண்ட் அதில் நிறையா இம்பார்ட்டண்டான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்பைனோ போய் குட்டி போட்டுருச்சு. உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப பொடிசாக தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், கெஸ் பண்ணுறது 10 குட்டி இருக்கும். நம்ம இப்போ இந்த ஃபீமேலை வந்து பிரிச்சிடலாம் காய்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபீமேல் இந்த டேங்க்லேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபீமேலை மட்டும் பிரிக்கிற மாதிரி பார்க்கணும். ஃபீமேலை பிரித்தாச்சு. இதை வந்து இப்போ எதில் விட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஆல்பைனோ ஃபுல் ரெட்டும் அப்புறம் ஹைப்பீரியன் க்ரீனோடைய அந்த குட்டிங்க கூட தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ குட்டி போட்டிருக்கிறதால இனிமேட்டு இதை தனியாக விடுறது ஆபத்து. ஸோ மற்ற மீன்கள் கூட விடுறப்ப இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதோட இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸை பற்றியும் சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த குட்டிகளுக்கு வந்து வினிகர் ஈல் ஃபீட் பண்ணுவோம். அதை ஃபீட் பண்ணுறப்ப அதோட ஃபீடிங் எப்படி கொடுக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் காய்ஸ், பாய். இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 5:45 ஆகுது. அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் டே ஃபீட் வினிகர் ஈலை வந்து எப்படி ஃபீட் பண்ணுறன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிரஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி கல்ச்சர் பண்ணி வச்ச வினிகர் ஈலை எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இதில் தெளிவாக பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையாவே நல்ல கல்ச்சராக இருக்குது. வினிகரில் கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்றது வினிகரில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம அதை எப்படி ஃபீட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த சிரஞ்சை வந்து லைட்டாக உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிரஞ்சில் அந்த இதை எடுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் எடுத்தாச்சு. இதில் தெரியுதான்னு தெரியல, லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த குட்டிங்க இருக்கிற இடத்துல நீங்கள் அதை ஃபீட் பண்ணால் தான் குட்டிங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் இறக்கணும், லைட்டாக தண்ணிக்குள்ளே நீங்கள் அந்த சிரஞ்சோட அந்த நீடில் பாயிண்ட்டை வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். அண்ட் அடுத்தது இன்னொரு தடவை சேம் மெத்தடு திரும்ப ஒரு தடவை பண்ணணும். இந்த தடவை செகண்ட் டைம் பண்ணுறப்ப 4 இடத்துலையும் விடுங்க. குட்டி எந்த பக்கம் போதோ அந்த இடத்துல கரெக்டாக அதுக்கு அந்த ஃபீட் கிடச்சிரும்.